ஹாய் தேவ உறவுகளே, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நான் ஒரு சாட்சி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எங்களுடைய சர்ச்சிலேருந்து சாட்சியை நான் சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு பதிவு ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். ஏன்னா தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். அவர் முழுசாக நம்பணும். அவரை நம்பிட்டு ஒரு மனதாக நம்பணும். நம்பி சின்ன ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அதே மாதிரி தான் நானும் வண்டியில் போய்கிட்டுருக்கேன். என்னுடைய வண்டியில் பெட்ரோல் இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும் பெட்ரோல் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் போயிட்டுருக்கேன். சரி, ஒரு குறிப்பிட்ட அளவு போவோம். அந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் சரி, ஏதாவது ஒரு உதவி பண்ண மாட்டாங்களா, சரி யாராவது தெரிஞ்சவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய்கிட்டுருந்தேன். இடையில வண்டி வெட்டி இழுத்துது. அது வரலையும் நான் எங்கள் வீட்டிலேருந்து நான் வண்டியை எடுத்துகிட்டு நான் வேலைக்கு போகிற இடம் வரலையும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் போவேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் போவேன். ஜெபிச்சுக்கிட்டு தான் போவோம். ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் போனாங்க. ஆனால் அப்போ எனக்கு வண்டி டக்குன்னு நின்றுட்டு, சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்னப்பா என்ன இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ஜெபம் பண்ணிட்டு என்னை சோதிச்சிட்டிங்களே ஆண்டவரே, நான் வேலைக்கு வர போனேன், ஒரு புது கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை சும்மா படுக்க வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வரலையும் அந்த வண்டி தேவனுடைய அனுக்கிரகத்திலேயே நான் போகிற இடம் வரலையும் நான் போகணும் ஆண்டவரே, இடையில எங்கேயும் நின்று உதவி பண்ணுறது கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போன நண்பர்களே, அந்த இடத்துக்கு தேவனுடைய அனுகிரகத்தோட அந்த வண்டி போய் சேர்ந்ததுங்க. பெரிய நான் எங்கள் சபையில் நான் ஒரு சாட்சியாக சொன்னேன். இதை நான் பெரிய ஒரு சாட்சினா அந்தளவுக்கு வல்லமுள்ள தேவர். ஒரு நிமிஷம் அவரை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டுக்கிட்டு செவி கொடுத்து கேட்டு அவர் வருவார். அந்த அளவுக்கு பரிசுத்தமான தேவன். அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் வீடு கட்டாமல் வாசல் கட்டாமல் ஒன்றும் கட்டாமல் நான் அதான் நான் சொல்லியிருப்பேன், ஒரு குப்பையில் இருந்த என்னை கோபுரத்துக்கு மாற்றக்கூடிய தேவன் அவர். அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டு நான் மட்டும்தான் இருக்கிறேன். கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு என் வாழ்க்கையை நான் நகர்த்திக்கிட்டு இருக்கிறப்ப எங்களுடைய வீட்டில் உள்ளவங்க சர்ச்சுக்கு போனாங்க. அப்போ சர்ச்சுக்கு போகிறப்ப சரி என்னடா சர்ச்சுக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாதிரியாக நினச்சேன். ஆனால் தேவன் என்னடா என்னை பார்த்து இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஒரு 3 வாரத்துலேயே நீ வா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சர்ச்சுக்கு போனேங்க. கோயிலுக்கு நானும் போனேன். தேவனை பார்க்குறதுக்கு நானும் போனேன். அப்போ போகிறப்ப எனக்கு போனேன். ஒவ்வொன்றா எனக்கு அப்படியே செய்ய ஆரம்பித்தார். இப்போ